இப்போ நம்ம பார்க்க போகிறது HTML லிஸ்ட். லிஸ்ட்னா என்ன? அதாவது ஒரு கண்டினியூஸாக வர்ற எலமெண்ட்ஸ். இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்களேன், ரோல் நம்பர்ஸ் ஆரம்பிக்குதா, ரோல் நம்பர் 1 to ரோல் நம்பர் 50. அதாவது ஒரு கண்டினியூஸாக இருக்கா? கண்டினியூஸாக நேம்ஸ் இருக்கும், இல்லைனா ரோல் நம்பர்ஸ் இருக்கும், இல்லைனா அவங்களோட மார்க்ஸ் இருக்கும். இந்தமாரி ஒரு கண்டினியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம HTML லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட்டில் 3 டைப்ஸ் இருக்குது: ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆர்டர்ட் லிஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் டேக் OL. OL ஓப்பன் பண்ணி OL க்ளோஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எல்லா ஓப்பனிங் டேக்குமே க்ளோசிங் டேக் இருக்குது. ஸோ OL ஓப்பன் பண்ணியிருக்கேன், OL க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஆல்ஃபபெட்ஸ் ABCD and E 5 ஆல்ஃபபெட்ஸுமே ஒரு ஆர்டராக டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? A, B, C, D and E 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 5 லிஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான டேக் LI. இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் A. ஓப்பனிங் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். புரியுதா? இப்படி தான் நீங்கள் ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி 5 எலமெண்ட் சொன்னேன்னா, ஸோ எனக்கு 5 பேர் ஆஃப் LI தேவைப்படும். இதில் கண்டென்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ABCDன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன கண்டென்ட் அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஃபைலை சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா? 1 2 3 4 5. சி, எப்பயுமே ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆர்டராக தான் அவுட்புட் வரும். நம்பர் வைஸ் ஆர்டரில் வந்திருக்கா 1 to 5 வரைக்கும். ஸோ ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸாக நம்பர் பிரகாரம் ஒரு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் டைப் லிஸ்ட்டில் செகண்ட் டைப் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா ஒரு ஆர்டரே இருக்காது. இப்போ பாருங்கள், அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் UL, U ஃபார் அன்ஆர்டர், L ஃபார் லிஸ்ட். அதேமாரி அன்ஆர்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ சேம் இதை நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? புல்லட்ஸாக மாறி இருக்கா? ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்னா 1 2 3 4 5 வரும். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா பிளாக் கலர் புல்லட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதோட நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு திங் ஆர்டர்ட் லிஸ்ட், செகண்ட் திங் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். லிஸ்ட்டில் இன்னொரு டைப் இருக்குது, இதை ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது டெஃபினிஷன் லிஸ்ட். டெஃபினிஷன் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பேஸ் டேக் DL. DL ஓப்பன் பண்ணி DLஐ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டெஃபினிஷன் லிஸ்ட் பேர்லேயே இருக்குது பாருங்கள். டெஃபினிஷன் நம்ம எதுக்கு கொடுப்போம்? ஏதாவது ஒரு தெரியாத வார்த்தைக்கு தான் டெஃபினிஷன் கொடுப்போம். இப்போ வந்து ஆப்பிள் அப்படின்னு இருக்குன்னா அது வந்து டெஃபினிஷனோட வார்த்தை. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இட் இஸ் அ ஃப்ரூட். இது வந்து அதோட டெஃபினிஷன். இந்தமாரி ஆப்பிள் பற்றியோ ஆரஞ்சு பற்றியோ லைனாக உங்களுக்கு கண்டினியூஸாக அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும்னா நீங்கள் டெஃபினிஷன் லிஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுக்கு டெஃபினிஷன் டேர்ம். இப்போ நான் ஆப்பிள்னு செட் பண்ணுறேன் /DT. இப்போ இந்த ஆப்பிளை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதை தான் டெஃபினிஷன் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ DD இங்கே வந்து இட் இஸ் அ ஃப்ரூட் /DD. புரியுதா? இப்போ அதேமாரி அடுத்தது DT கேரட் /DT. DD definition it is a vegetable /DD. புரியுதா? இந்தமாரி நீங்கள் 2 எலமெண்ட் மட்டும் இல்லை, இந்தமாரி நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். இதோட அவுட்புட் எப்படி வரும்ன்றதை செக் பண்ணி பாருங்கள். சேவ். தெரியுதா? ஆப்பிள், அதாவது டெஃபினிஷன் டேர்ம், கொஞ்சம் உள்ளேருந்து இன்டென்ட் ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டெஃபினிஷனே டிஸ்பிளே ஆகும். இந்தமாரி நீங்கள் லைனாக இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே கொடுத்தீங்கன்னா டேர்ம் டேட்டா அப்படியே ஒரு சீக்வன்ஸாக அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது?
ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 வரும். அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா புல்லட் மார்க்ஸ் வரும். டெஃபினிஷன் லிஸ்ட்டை டெஃபினிஷன் தர்ற மாதிரி வேர்ட்ஸை சீக்வன்ஸாக நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட். அடுத்தது லிஸ்ட்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டான ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இப்போ நார்மலாக சில பேருக்கு டவுட் இருக்கும், யூஎல் யூஸ் பண்ணால் நமக்கு புல்லட் மார்க்ஸில் மட்டும்தான் அவுட்புட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ஸ்டைல் எழுதி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா HTML யூஸ் பண்ணி கண்டென்ட் தான் கொடுக்க முடியும். CSS யூஸ் பண்ணி தான் ஸ்டைல்ஸை மாற்ற முடியும். CSSல ஒரு டைப் இருக்குது, இன்லைன் ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எலமெண்ட் பக்கத்துலேயே ஸ்டைல் எழுதுறது. ஸோ இப்போ நான் இந்த யூஎலுக்கு இன்லைன்லேயே ஸ்டைல் எழுதலாம். ஸ்டைல் இப்போ நான் வந்து இந்த புல்லட்ஸை வந்து கருப்பு கலர் ரவுண்டாக இருக்கா, இதை வந்து நான் வந்து சர்க்கிளாவோ இல்லை ஸ்கொயராவோ மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன எழுதுவேன், அதுக்கு ஒரு தனி ப்ராப்பர்ட்டியே இருக்குது. லிஸ்ட் ஸ்டைல் டைப். லிஸ்ட் ஸ்டைல் டைப் இதில் வந்து QUA ஸ்கொயர் கிளியரா, ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன். இதுதான் பேசிக் சின்டாக்ஸ் ஃபார் CSS. CSS பற்றி டீட்டெயிலாக என்னோட CSS டியூட்டோரியலில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பேசிக்காக கற்றுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நார்மலாக இங்கே என்ன இருக்குது, டிஸ்க் ஷேப்பில் தான் இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது, ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ இந்தமாரி நீங்கள் இன்லைனில் ஸ்டைல் கொடுத்து அந்த மெத்தடை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் திங், ஸ்கொயருக்கு பதில் எனக்கு சர்க்கிள் வேணும். ஜஸ்ட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ப்ராப்பர்ட்டி சேம் தான், பட் டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸ் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். சேவ் மாறுதா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்கொயர் டைப்பும் பார்த்துட்டீங்க, சர்க்கிள் டைப்பும் பார்த்துட்டீங்க. சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, எனக்கு வந்து வெறும் கண்டென்ட் மட்டும் வந்தால் போதும், இந்த புல்லட் மார்க் சர்க்கிள் ஸ்கொயர் எதுவுமே தேவையில்லை அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு தனி ப்ராப்பர்ட்டி இருக்குது. நன், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு கொடுத்துட்டோன்னா எந்த ஒரு டெக்கரேஷனுமே அங்கே இருக்காது. தெரியுதா? ஸோ இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கீங்க. அதாவது லிஸ்ட்டு ஸ்டைல் டைப், இன்லைன்லேயே ஸ்டைல் எழுதி நீங்கள் இங்கே வர்ற டிஸ்பிளே ஆகிற மெத்தடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது யூஎலுக்கு உண்டான தனி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அதே விஷயத்தை நம்ம OL டேக்கை பார்க்கலாம். OLன்றது ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணால் 1 2 3 4 5 ஃபார்மேட்டில் தான் வரும். இப்போ வந்து சில பேருக்கு எனக்கு 1 2 3 4 5ல் வேணாம், ABCD ஃபார்மேட்டில் வேணும், இல்லைனா ரோமன் லெட்டர் ஃபார்மேட்டில் வேணும், அந்த மாதிரி நினச்சாங்கன்னா நீங்கள் டைப்புன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. டைப்பை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு அப்பர் ரோமன் லெட்டர்ஸில் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ டைப் ஈக்குவல் டு கேபிட்டல் I கொடுத்துருக்கேன். ஃபைல் சேவ். இப்போ அவுட்புட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரோமன் லெட்டர்ஸில் வருதா? இந்தமாரி நீங்கள் டைப்பில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டைப் எனக்கு ரோமன் லெட்டர்ஸ் வேணாம், ABCDயில் வேணும்னா டைப் ஏன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்தமாரி ஆர்டர் லிஸ்ட்டையும் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3 டைப் ஆஃப் லிஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட். என்னோட அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு டேபிள்ஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.